வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரசம் தாங்க. இந்த ரசம் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரசம் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. அதை அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் அந்த 3 தக்காளியும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வேக வச்சு ரசம் செய்யும்போது ரசம் ரொம்ப வாசனையாகவும் அதிக சுவையுடனும் இருக்குங்க. பாருங்கள், தக்காளி வெந்துருச்சு. இந்த மாதிரி தோல் பிரிஞ்சு வந்துச்சுன்னா தக்காளி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தக்காளியோட தோல் எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துடலாம். தக்காளி நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. பாருங்கள், எல்லாமே நம்ம உரிச்சாச்சு. இப்போ இதை கைகளால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நல்லா கைகளால் அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்படி செய்யும்போது தக்காளியோட தோலெல்லாம் இல்லாமல் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒரு 12 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணுங்க. இதுதாங்க அளவு. இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வணங்கணுங்க. இந்த ரசம் செய்கிறதுக்கு 2 டிப்ஸ் பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம இந்த அளவுங்க, அப்புறமா நம்ம இந்த ரசத்தை சிம்மிலே தாங்க வேக வைக்கணும். அந்த மாதிரி வேக வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் இதில் கலந்துடலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விட்டுறலாம். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போது அந்த புளிக்கரைசலையும் இதில் சேர்த்துடலாம். புளிக்கரைசல் ஊற்றுனது உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணுங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ரசம் கொதிக்கக்கூடாதுங்க, அதனால் நம்ம இதை பார்த்துட்டே இருக்கணும். இப்போது நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா முறக்கூடி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை கீழே இறக்கி வச்சிடணுங்க. இப்போது ஒரு கொத்து மல்லி இலையை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரசம் நல்ல கம மணத்தோட சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய சுவையான மிளகு தக்காளி ரசம் ரெடி ஆயிருச்சு. இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ இந்த ரசத்தை சூடான சாதம் கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.